நாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறனால தகப்பனே, ஒரே ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஒரு நாளை நாங்கள் கடந்து விட்டால் கடந்தது தான் ஆண்டவரே. இந்த பூ உலகிலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச காலத்திலே உமக்காக வெற்றி சிறக்கிறவர்களாக வாழ நீர் எங்களுக்கு அருள் தாரும். நீர் எங்களோடு கூட பேசும். மனுஷ சத்தம் அல்ல, நீர் எங்களோடு கூட பேசும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை மையமாக வைத்து ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் இதில் ஏற்கனவே 5 செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 6வது செய்தியாக அதை மேற்கொள்ளுகிறவர்களின் இலக்கணத்திற்கு கிடைக்கிற, அப்படி மேற்கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தின் 2வது பங்கை நாம் பார்க்க இருக்கிறோம். அதோடு கூட சேர்த்து சில காரியங்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம். சிமிர்னா சபைக்கு தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நீதியும் உண்மையும் உள்ள கர்த்தராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களிலே சபைகள் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற அந்த ஸ்டாண்டர்டை டைல்யூட் பண்ணிட்டாங்க. ஆமென். நீங்கள் இந்த 7 திருச்சபைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தில் அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய எதிர்பார்ப்புகளையும் விருப்பங்களையும் வெறுப்புகளையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சிமிர்னா சபைக்கு தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும். என்ன ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, ஆமென், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதரல்லாத சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அமேசிங். 2-3 காரியங்களை நான் சொல்லிவிட்டு இந்த ஜெயம் கொள்ளுகிறவனுடைய ஆசீர்வாதத்தின் ஆழத்தை நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, முதல் காரியம், எல்லாவற்றையும் நாம் பார்க்க நேரமில்லை. இது மட்டுமே நாம் 3 நாட்கள் தியானிக்கலாம். ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நாம் பார்ப்போம். உன் கிரியைகளையும், 9வது வசனம், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். இதை ஒன்றை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கு நீ ஐஸ்வர்யவானாயிருந்தும் உனக்கு இருக்கிற சிமிர்னா சபையினுடைய சரித்திரத்தை நீங்கள் சற்று பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். ஒருவேளை அவர்கள் மிகவும் எளியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அந்த காலத்தில் சிமிர்னா சபையில் நிறைய தேவர்களுக்குண்டான ஆலயங்கள் உண்டு, விக்கிரக வழிபாடுகள் உண்டு. ஆனால் அந்த சிமிர்னா சபையின் காலத்திலே இந்த விக்கிரக வழிபாடுகள், மிச்ச ஆலயங்கள், மிச்ச தெய்வத்தினுடைய ஆலயங்களுடைய போக்குகள் எல்லாம் சற்று குறைவாக காணப்பட்டது. ரொம்ப அந்த அளவுக்கு பழைய மாதிரி அந்த ஈடுபாடுகள் கொஞ்சம் இருந்தது, ஆனால் சற்று குறைவாக இருந்தது. ஆனால் எது தலை தூக்கி இருந்தது? ராஜாவை தெய்வமாக வழிபடுகிற காரியம் தலை தூக்கி இருந்தது. யூ ஹாவ் டு வர்ஷிப் சீசர் இஸ் லார்ட். நீ
சீசராய் அந்த காலத்தில் இருந்து அந்த ரோம அரசனை ராஜாவாக நீங்கள் வழிபடாவிட்டால், அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்து அந்த ஒரு சின்ன ஆல்டர் இருக்கும் மாதிரி இருக்கும், அதில் ஐ அக்செப்ட் சீசர் as லார்ட் அப்படின்னு சொன்னால் போதும். அப்படி சொல்லாதவர்களை அந்த காலத்தில் எப்படின்னா, நீங்கள் ஆழமாக சரித்திரத்தை பார்த்தால் கிறிஸ்தவர்களை ஏத்திஸ்ட் என்று சொல்லி இருக்கிறார்கள். எப்படின்னா, சீசர் தான் கடவுள், அவரை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே இவர்கள் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள். அந்த மாதிரி கூட ஒரு தவறான கருத்தும் இருந்திருக்கிறது. இதில் நான் உங்களுக்கு இன்று கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியம், ஒரு சில காரியங்கள் இது ஒன்று. நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். இப்போ கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சில இந்த மாதிரி சீசர் இஸ் லார்டுன்னு சொல்ல முடியாது. ஆமேன், ஆமேன். இன்றைக்கு ஒருவேளை நம்ம கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. அரசாங்கத்தில் ஒரு காரியம் சலுகை இருக்கும் என்று சொன்னால், இல்லாவிட்டால் மிச்ச நன்மைகள் இருக்கும் என்று சொன்னால், இல்லை ஒருவேளை இப்படி தன்னை கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுது தன் வேலைக்கே ஆபத்து இருக்கும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், சொல்லுகிறதே இல்லை. ஆமேன், ஆமேன். நம்ம இது எதுக்குடா, நம்ம நாளைக்கு பிள்ளை முன்னாட்டிக்கு என்ன செய்வோம், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம். சிமிர்னா சபை விசுவாசிகள் அப்படி நினைக்கவில்லை. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் தொழுது கொண்டும் அவருடைய வருகைக்காய் காத்திருக்கிற நான், என் மரணமே எனக்கு நேரிட்டாலும் சரி, என் பிள்ளைகள் பட்டினியிலே செத்தாலும் சரி, எனக்கு வேலை போனாலும் சரி, நான் இயேசுவை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ள மாட்டேன், எந்த நிலைமையிலும் அதை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று இருந்தார்கள். அதனால அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா, வேலையெல்லாம் போயிடுச்சு. சாதாரண எளிமையுள்ளவர்கள். ஆனால் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, அதாவது நல்லா தெரிஞ்சுக்கிங்க பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஒருத்தன் 2 கார் வச்சுருக்கான், 10 வீடு வச்சுருக்கான், அவன் பிள்ளைகள்லாம் பயங்கரமாக பெரிய டாக்டராக இருக்குது, இன்ஜினியராக இருக்குது, அவன்கிட்ட நிறைய காசு இருக்குது, அவன் செல்வந்தன் என்று இன்னைக்கு சபையிலும் அப்படி சொல்லப்படுகிறதான் வருத்தம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உபத்திரவத்தில் இருந்தும், நீ பிச்சைக்காரனாயிருந்தும், நீ ஒன்றுமில்லாதிருந்தும், தரித்திரனாயிருந்தும், நீ ஐஸ்வர்யவனாகவே உன்னை நான் காண்கிறேன். காசு இல்லை, என்னுடைய விசுவாசத்தை நிமித்தம் நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாய், ஆனாலும் நான் உன்னை ஐஸ்வர்யவனாக காண்கிறேன். கிறிஸ்து உங்களை எப்படி பார்க்கிறாருங்க தாங்க முக்கியம். How Christ is seeing you. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கை முழுவதும் தெரியும். He knows the very intention of your heart. ஏன்னா நீங்க பார்க்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, ஆமேன், ஆமேன், நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்க, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யவானாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும், நம்ம அதை இன்னைக்கு பார்க்கல, பட் இருந்தால் நான் வாசிக்கிறேன். யூதர் என்று சொல்லியும் யூதர் இராமல் சாத்தானுடைய கூட்டாளியாய் இருக்கிறதையும் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாரு ஆண்டவர், எல்லாம் எனக்கு தெரியுங்கிறாரு. ஐ நோ யுவர் டிஃபிகல்டிஸ். அப்போ நம்ம தரித்திரனாய் இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் விசுவாசத்தை நிமித்தம் நீ செல்வந்தன் என்று சொல்லுகிறார். யூ ஆர் ரிச். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில யாரை செல்வந்தனாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? ஒரு தரித்திரமாய் தன் விசுவாசத்தை நிமித்தம், தனக்கு வந்த இழப்புகளின் நிமித்தம் தரித்திரத்தோடு சரியாக ஆகாரம் இல்லாமல் வாழ்ந்த அந்த சிமிர்னா விசுவாசிகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும். This is the ideology. I have done a study on that. எனக்கு அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, என்ன சொல்லி இந்த வசனத்தில் முடிக்கிறாரு, 9ஆம் வசனத்தில், அறிந்திருக்கிறேன். ஐ நோ யுவர் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் நிறைய நேரங்களில் நினைக்கிறோம், எனக்கு பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும் பொழுது இயேசு எங்கு இருக்கிறார், அவர் எங்கு போய்விட்டார்? இல்லை பிரியமானவர்களே,
He was silently watching for a reason. Hallelujah. அவருக்கு சகல உங்களுடைய உபத்திரவங்களும் தெரியும். உங்கள் கண்ணீர் தெரியும். உங்கள் வேதனைகள் தெரியும். நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அறிந்திருக்கிறேன், உன்னை நான் அணு அணுவாக அறிந்திருக்கிறேன். ஏன்? நீ உன்னை குறித்து தெரியாதவைகள் கூட எனக்கு தெரியும். உன்னை குறித்து அடுத்து பாருங்க 10வது வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. God knows everything. God is all powerful. அடுத்து சொல்றார், இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். என்னங்க 10 நாள்? இதுக்கு நிறைய கருத்து இருக்கு. 10 ராஜாக்கள் காலம் நீங்கள் உபத்திரவப்படுவீர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோமர்கள்லேருந்து 10வது அரசன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டினோபிள், அவன் கிறிஸ்தவனாக மாறிட்டான். இப்படி பல கருத்துக்கள் இருக்குது. அதை எல்லாவற்றையும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் ஒன்று, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள் என்றால் அந்த காலத்து ரோமர் காலத்தில் இந்த கிரீக் மொழி பேசின காலங்களிலே கொஞ்ச கால உபத்திரம் அர்த்தமாக இருந்தது என்று சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள். எப்படி 10 நாள்ங்கிற இட்ஸ் a ஷார்ட் டைம். நல்லா யோசிங்க பிரியமானவர்களே. உபத்திரம் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அவரே பிசாசு யார் சோதிக்க போறா? பிசாசு உங்களை காவலில் போட, உங்களை பிசாசு சோதிக்க போறான் என்று சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாரு? ஏன் பிசாசுக்கு உங்களையும் என்னையும் 10 நாள் சிறையில் போடுறது, துன்பப்படுத்துறது அவனுக்கு பிடிக்குமா? இல்லை 20 நாள் 30 நாள் உங்களை துன்பப்படுத்துறது அவனுக்கு பிடிக்குமா? வாழ்நாளெல்லாம் உங்களை துன்பப்படுத்துறது பிசாசுக்கு பிடிக்கும். ஏன் இங்கு 10 நாள் பிரியமானவர்களே? God is fixing a limit on Satan. என் பிள்ளைகளை, ஸ்மிர்னா சபையை நீ 10 நாட்கள் மாத்திரம் தான் உபத்திரவத்திற்குள்ளே போட வேண்டும். God is interested in testing you. உங்களை சோதித்து பார்க்க அவர் விரும்புகிறார். எவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பாருங்க. 10 நாள் அதோட நிப்பாட்டிருங்கிறாரு. யோபுட்ட சொல்றாரு, அவன் உயிர் மேல நீ கையை வைக்காத. He is fixing. பேதுருவோடு அவர் சொல்லுகிறார், உங்களை சுலகிலே புடக்கிற வண்ணமாக அவனிடத்தில் அனுமதி கேட்ட நானோ அவன் விசுவாசத்திற்காக வேண்டிக் கொண்டேன். Satan is well under God's control. பிசாசானவன் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறான் பிரியமானவர்களே. Understand this. God knows everything. நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு உபத்திரம் வரப்போகுது, ஆனா கொஞ்ச காலம் தான் நான் தான் அதை ஃபிக்ஸ் பண்றேங்கிறது அதனுடைய அர்த்தம். ஜெயம் கொள்ளுகிற ஜனமே, உங்களை இவ்வளவு அறிந்திருக்கும் பொழுது உங்கள் வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? See the standard he is expecting out of you. ஏதோ என் பேரை சொல்லிட்டல, நீ வாட்டுக்கு எப்படி நானும் வாழ் இல்லை பிரியமானவர்களே. மீண்டும் நான் இன்றைக்கும் அந்த ஒரு காரியத்தை A.W. Tozer, that's very important statement. A man who believes will obey. நீ விசுவாசித்தால் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய ஆசையின்படி, அவருடைய வார்த்தையின்படி, கிறிஸ்துவின் வார்த்தையின்படி நீ வாழுவாய். Failure to obey is convincing proof. நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்றால் அது ஒரு உறுதியை நமக்கு சொல்லுகிறதாம். என்ன? That there is not true faith present. உண்மையான விசுவாசம் எனக்கு இல்லை என்பதை அதை காட்டுகிறது. அதைத்தான் இங்கே மேற்கொள்ளுகிறவர்களின் இலக்கணத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்களும் நான் எப்படி வாழ்றோம்? சிமிர்னா சபையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே எனக்கு இது வேண்டாம், எனக்கு அந்த ஊழியம் வேண்டாம், எனக்கு அந்த அது விசுவாசம் வேண்டாம், நான் இனிமேல் ஜெபிக்க மாட்டேன். This is not Christian life at all. You are trying to live a Christian life. You will never make it to heaven. You will never make it to heaven. That is not the way. தேவன் உங்களை மன்னிக்கிறார். நாமும் தவறு செய்கிறோம், திருப்பி மன்னிப்பு கேட்கிறோம், திருப்பி சரியாக இல்லை என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே. ஆனால்
நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன். See the way that he is expecting you. எனக்கு அருமையான தேவஜனமே, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். சிமிர்னா சபையில் இருந்த பாடுகள்லாம் சாதாரணமான பாடுகள் இல்லைங்க. அந்த சபையின் போதகராக பிஷப்பாக இருந்தவர் பாலிகார்ப். அவருக்கு ரொம்ப வயதானவர். அவரை பிடித்து அவர் எங்கு கண்டாலும் அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்ற பிரகடனங்களெல்லாம் இருந்தது. ஆகவே அவர் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் அவர் தனித்திருந்தார். அப்போ அவருடைய வேலைக்காரன் ஒருவனை அரசாங்கம் பிடித்து அவனை சித்திரவதை செய்து அவர் எங்கு இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கும்படியாக பயங்கரமாக சித்திரவதை செய்தது. கடைசியில் அவன் உண்மையை சொல்லிட்டான், இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்காருன்னு. அவங்க பெரிய போர்ச்சேவகர்கள் எல்லாரும் நிறைய பேரை கூட்டு அவரை பிடிக்க வந்தாங்க. பார்த்தா பாவம் 86 வயசு, 90 வயசை நெருங்கின ஒரு கிழவன், ஒரு குடுகுடு ஒன்று ஒல்லியாக ஒருத்தர். ஏன்னா இவரை பிடிக்கிறத நம்ம எப்படி அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை தூக்கி கொண்டு அரெஸ்ட் பண்ணி ஒரு கழுதையின் மேல் ஏற்றி அவரை ஊர் வழியாக கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே. அப்படி வரும் பொழுது அதில் இருந்த ஒரு அதிகாரி, ஒரு சிலர் அவரை பார்த்து, ஒன்றுமில்லை, நீர் போகிற வழியிலே சீசரே கடவுள் என்று சொல்லி ஒரு இடத்திலே அந்த அறிக்கையிட்டு அவருக்கு அந்த ஒரு அந்த நம்ம என்ன சொல்லுவோம், இன்சென்ஸ் என்று சொல்லுவோம், அதை நீங்கள் எரித்து விட்டு போய்விட்டால், சொல்லிவிட்டால் உங்களை அப்படியே இறக்கி விட்டு விடும், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் காரியங்களை பார்க்கலாம். யோசித்து பாருங்களேன், அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவர்களுடைய சேலஞ்ச். இதில் என்னங்க இருக்குது? இவங்க முன்னாடி நம்ம சும்மா நாத்துக்கும் சீசரே கடவுள்னு சொல்லிடுறோம், நம்ம போய் நம்ம ஊழியங்களை பார்ப்போம். இன்றைக்கி நம்ம அப்படி தான் சொல்லியிருப்போம். எப்படி இன்றைக்கி நம்ம எப்படி சொல்லியிருப்போம்? அதில் என்னங்க இருக்குது பிரச்சனை? We are compromising to the core. இதில் என்னங்க பாவம் இருக்குது? இதில் எப்படிங்க இது இல்லாமல் எப்படிங்க நான் வாழ முடியும்? இது நான் செய்கிறது சரிதானங்க? அவர் யோசித்திருக்கலாங்க. நான் ஒரு பிஷப்பாக இருக்கேன், என்னை நம்பி எவ்வளவோ விசுவாசிகள் இருக்கிறார்கள், நான் இறந்து விட்டால் என்ன நடக்கும்? அவர் சைலண்டாக இருந்தார். பல தடவை சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் ஒரு ஃபார்ம் ஆன்சர் அவரிடத்துலேருந்து வந்துச்சு. நோ அப்படின்னாரு. என்னால் சீசரை கடவுள்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னார். உடனே கோபத்தோடு ஒரு கம்பை வச்சு அவர் அந்த கழுதியிலேருந்து கீழே தள்ளினார்கள். எப்போ 86 வயசு, பொத்துன்னு கீழே விழுந்து உடம்புல சில இடங்களில் அடிபட்டு இரத்த காயங்கள் இருந்தது. நடத்தியே அந்த அரீனாவுக்கு, கொலோசியம் சொல்லுவாங்களா, அந்த பெரிய அரீனாவுக்கு, அங்கே எல்லாரும் இந்த பிளட் தர்ஸ்டி பீப்புள் ஆர் வெயிட்டிங். இரத்த வெறியர்கள் அங்கே காத்திருந்தார்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுடைய உபத்திரவத்தை குறித்து பெரிதாக சொல்லுகிறீர்களோ? நீங்கள் விசுவாசத்து நிமித்தம் என்ன துன்பப்படுகிறீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார். அங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவர் வருகிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, குவிண்டஸ் என்று ஒருத்தன் இருந்தான். குவிண்டஸ்ன்னு அவனுடைய காரியம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், திஸ் ஃபெலோ எல்லாருக்கும் முன்பாக, நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன், நான் கிறிஸ்துவையே, அவருக்காக நான் சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி பயங்கரமாக எல்லாரும் முன்னாடி அந்த கொலோசியம் சொல்லுவாங்களே, அதில் இவர் பிரகடனம் பண்ணுறார். நான் கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன், நான் சாகவும் ஆயத்தமாக இருக்கிறேன்னு கொண்டு போய் வாடா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நிப்பாட்டினோடனே சிங்கம் பசியில் இருக்கிற சிங்கத்தை திறந்து விடுவாங்க. ஏன்னா அது கிறிஸ்தவர்களை திங்கும், எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. அப்படி அந்த கதவை திறக்கிற அந்த சிங்கத்தின் அவனை நோக்கி வர்றதை பார்த்தோன்னே உடனே அவன் அதிகாரிகளை கூப்பிட்டு, இல்லை நான் சீசரே கடவுள் நான் சொல்லிடுறேன், என்னை விட்டுருங்கன்னு உடனே அங்கனைக்குள்ளே சீசரே கடவுள்னு சொன்னால் அவனை விட்டாங்க. பேசுறது ரொம்ப, பிரசங்கம் பண்ணுறதுலாம் ரொம்ப லேசுங்க. It is easy even to worship God. How do you live?
குவிண்டஸ் போல நாம் எத்தனை முறை வாழுகிறோம். சூழ்நிலை வந்த எனக்கு ஒரு பிரச்சனை வருது, இமீடியட்லி வி டைல்யூட். அது ஜெயம் கொள்ளுகிறவருடைய இலக்கணம் அல்ல பிரியமானவர்களே. ஆனால் அவனுக்கு அடுத்தாக்கில் ஒருத்தன் வரான். ஆமேன் ஆமேன். ஜெர்மானிகஸ் என்று ஒருத்தன் வரான். அவன் நான் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் மரிக்க ஆயத்தவன், என் விசுவாசத்தை நான் விட முடியும். They all died. யோசித்து பாருங்க. அவன் அதாவது அந்த காலத்தில், சிமிர்னாவின் சபையின் காலத்தில், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் உங்கள் உயிரை நீங்கள் உங்கள் கையில் பிடித்து கொண்டு வாழ்வதற்கு அடையாளம். When you say that you are a Christian, you should be ready to die. You should be ready to give up your job. You should be ready to run away from your family. இயேசு சொல்லுகிறார், நான் உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன் மகனே மகளே. சிங்கம் அந்த ஜெர்மானிகஸை பாய்ந்து ஆக்ரோஷமாய் கடித்து கம்ப்ளீட்டாக தின்றுச்சு. அப்புறம் எல்லாரும் கையை தட்டி ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் என்னடா அதோட ஷோ முடிஞ்சிருச்சா அப்படின்னு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாரும் அந்த அந்த அரீனாவில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பிரிங் பாலிகார்ப் எல்லாரும் கத்துறாங்க. அந்த பிஷப் பாஸ்டர் ஆஃப் சிமிர்னாவை. அப்போ அவர் அப்பவும் கடைசியாக சொல்கிறாங்க, இப்போ உனக்கு கடைசி தரணும், இப்போ மாதிரி நீ சீசரை கடவுள்னு சொல்லிடு, இயேசுவை மறுதளிச்சிரு. அப்போ அவர் இமோஷன் சைலன்ஸ். அப்போ அவர் இட்ஸ் கிரேட் பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. 86 வருடம் நான் இயேசுவை ராஜாவாக இரட்சகராக அறிந்து வாழ்ந்திருக்கிறேன். இந்த நேரத்திலே நான் அவரை மறுதலிப்பதற்கு எப்படி துணிவேன் என்று சொன்னார். உடனே அந்த க்ரௌட் எல்லாம், ஏன்னா இதுக்கிடையில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சொப்பனம் பார்த்தார் பாலிகார்ப். அந்த சொப்பனம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தலையணையில் தலை வச்சு படுக்க போகிறார். அந்த தலையணை எரியுது. அப்போவே பாலிகார்ப்புக்கு தெரிஞ்சிருச்சு நம்முடைய நாட்கள் முடிந்து போய்விட்டது என்று. he was able to interpret the dream right. அதே மாதிரி அவர் சொப்பனம் பார்த்த மாதிரியே எப்போவுமே சிங்கத்தை விட்டு தான் பண்ணுமோ. அந்த க்ரௌடுக்கு வந்துச்சுன்னா திடீர்னு இல்லை கொண்டு வாங்கன்னு, சிங்கம் தான் இப்போ ஏற்கனவே தின்னு பிடிச்ச பார்ப்போம், வேற மாதிரி பார்ப்போம், தீயை வச்சு எரிப்போம் அப்படின்னு எல்லாம் burn him alive கத்துறாங்க. எப்படி பாருங்க, God knows everything. Your Jesus Christ knows everything. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்பதெல்லாம் தெரியும் பிரியமானவர்களே. குறுகலான பாதை வழியாய் பிரயாணப்படுகிறதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? This is what the gospel is all about. என்ன வந்தாலும் இயேசுவை நான் விடமாட்டேன் என்று சொல்லக்கூடுமோ? கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரை கட்டையை போட்டு நடுவில் ஒரு கட்டையை வச்சு நடுவில் அவர் கயிறை வச்சு எல்லாத்தையும் கட்டி அவருக்கு தீ வைக்கிறாங்க. அந்த ஆதி காலத்து அந்த டெஸ்டிமோனிஸ்லாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான காரியம் நடக்குது. அந்த தீ எரியுது, ஆனால் அவரை தொட மாட்டேங்குது. இதை பார்த்து அந்த எக்ஸிக்யூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவர்களை கொலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்து கோவப்பட்டு ஒரு பெரிய குச்சியிலே ஒரு கத்தியை குத்தி நேரே அவரை உடம்புல குத்துறாங்க. அப்போ அந்த ரத்தமெல்லாம் அப்படி வடிஞ்சு அப்படி அவர் அதிலே செத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த தீ அவரை எரிக்குது. This is the way they lived for Christ. இவர்கள் போகிற அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நம்ம எவ்வளவு கேவலமான வாழ்க்கை வாழுகிறோம். We say that we are Christians. We say that we are praising God. எனக்கு அருமையானவர்களே, இயேசு சொல்கிறார், நான் உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன். கடைசியாக பிரியமானவர்களே, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திற்கு சேதப்படுவதில்லை என்று எழுது. 2 மரணங்கள் இருக்கிறது பிரியமானவர்களே. முதல் மரணம் நம்முடைய சரீர
மரணம், எல்லாரும் செத்து போகிறார்கள் அல்லவா அந்த மரணம். ஆனால் அதுலேயும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ஜெயம் கொள்ளுகிறவன் முதல் மரணமும் அவனுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. ஏன்னா அந்த பாலிகாப் சொல்லும் பொழுது why do you wait, burn me alive என்று கூப்பிட்டு சீக்கிரம் எரிடா இனி அப்படிங்கிறாரு. 86 வயசுல பிரியமானவர்களே, why do you wait, burn me now. எனக்கு அருமையான தெய்வஜனமே, இவைகளெல்லாம் நடந்த உண்மைகள். சரித்திரம் அதற்கு சாட்சி, கிறிஸ்து அதற்கு சாட்சி. முதல் மரணத்துக்கு நீங்க உண்மையான கிறிஸ்தவனா இருந்தா, இந்த பூமியில எனக்கு அது வந்துருச்சே, சுகர் வந்துருச்சே, எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சே, எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துருச்சே, எனக்கு டாக்டர் அதை வைக்கணும்னு சொல்லிட்டாரு, இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீ எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயப்பட மாட்டார். ரொம்ப அப்போ பரவாயில்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அப்போ நான் சீக்கிரம் அப்பாட்ட போறேன், அந்த எண்ணம் தான் வரும். முதல் மரணத்திற்கு பயப்படுகிறவன் பூரணமான கிறிஸ்தவன் அல்ல. முதல் மரணத்திலே அவன் விடுதலை ஆயிடுவான். பாலிகார் burn me, எனக்கு கொண்டு வா, என்னை எரிங்கிறாரு. I am not afraid. உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்தவன் முதலாம் மரணத்திற்கு கூட அவன் பயப்பட மாட்டான். மரணத்திற்கு அவன் பயப்படவே மாட்டான். பிரியமானவர்களே, என்ன வந்தால் என்ன, எனக்கு என்ன நடந்தால் என்ன, கிறிஸ்து இயேசுவை நான் பிரதானப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு போவது ஒன்றே என்னுடைய லட்சியம். இந்த 2ஆம் மரணங்கிறது நரகத்திலே தள்ளி அழிக்கப்படுகிற மரணம். நீங்கள் பயப்பட வேண்டியதெல்லாம் 2ஆம் மரணத்துக்கு தான். முதல் மரணத்திற்கு நான் சொல்லுகிறேன், ஜெயம் கொள்ளுகிறவன் முதல் மரணத்திற்கு பயப்பட மாட்டான். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்திற்கு பயப்படுவான். அங்கே போயிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடக்கூடாது, பிசாசோடு தேவனை விட்டு பிரிந்து நித்திய அக்கினியிலே அழிந்து விடக்கூடாது என்று பயப்படுகிறவன் தான் ஜெயம் கொள்ளுகிறவன். இந்த 2ஆம் மரணம் அவர் உறுதியாக சொல்றாரு, எந்த நிலைமையிலும் உன் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் விடாமல் நீ காத்துக்கொண்டு எனக்காக சாட்சியாக இருப்பாயானால். இந்த சாட்சிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னை குறித்து சாட்சி என்று சொல்லுகிறதும் கிரேக்க மொழியில் நீங்கள் அடுத்த சபைக்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, பெருக்குமுக்கெலாம் வரும்போது அவன் எனக்கு சாட்சி என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது, சாட்சினால கர்த்தருக்காக மரிக்க ஆயத்தமானவன் என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுடைய ஆசீர்வாதம் என்ன? அவன் 2ஆம் மரணம் நித்திய அக்கினியிலிருந்து அவன் காக்கப்படுவான். நீங்கள் இப்படி வாழ்ந்தால், அவருடைய விசுவாசத்தை கடைசி வரை நாம் காத்து கொண்டால் அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. 2ஆம் மரணம். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் நான் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வாசித்து நான் அதை முடிக்க நான் விரும்புகிறேன். அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தும் விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதற்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்காய் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த 2ஆம் மரணத்துக்கு தப்பிச்ச ஆட்கள் எல்லாருமே, அதாவது ஜெயம் கொண்டவர்கள் எல்லாருமே, தேவனுடைய கர்த்தராய் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருமே அங்கே என்ன ஆக போகுது? ஆமென். அவங்க 2ஆம் மரணத்திற்கு அவங்க பங்குள்ளவர்களா இல்லாத அப்படின்னாலே அவங்கள வச்சு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை 1000 வருஷம் ஆளப்போகிறார் இல்லையா? அந்த வெள்ளை சிங்காசனத்தின் நியாய தீர்ப்புக்கு முன்பு தான் 1000 வருஷம் ஆளப்போகிறார். அந்த 1000 வருஷம் வேற யாருமே தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒரே கேட்டகரி தான், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் மட்டும்தான். அவங்கள வச்சு தான் அவர் இந்த ஆட்சி செய்ய போகிறார். தெளிவாக இருக்கு இந்த வசனம். ஆசாரியர்களாக இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த பூமியில் எல்லா மனுஷனும் இருப்பாங்க. அன்றைக்கு அவர்களை கொண்டுதான் அவர் ஆட்சி செய்வார். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான
ஜனமே, நீங்கள் கடவுளுடைய விசுவாசத்திற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன், என் பரிசுத்தத்திற்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி உத்தம வாழ்க்கை தைரியத்தோடு நீங்கள் வாழ்வீர்களானால் நிச்சயமாக தேவன் உங்களை கொண்டுதான் இந்த பூ உலகத்திலே, அவர் இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்கிற காலத்திலே உங்களை கொண்டு அவர் ஆட்சி செய்வார். பிரியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. அப்படின்னு அர்த்தம், நித்தியமா அவன் நரகத்துக்கு போக மாட்டான், தேவனோடு கூட இருப்பான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு பெரிய பிளஸிங். இந்த இரண்டாம் மரணத்திற்கு இல்லைங்கிற கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டீங்கனாலே, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருந்து வந்துட்டீங்கனாலே, உங்களை கொண்டு தான் அந்த பூமியிலே 1000 வருஷம் அவர் அரசாட்சி செய்ய போகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நம்பி அவர் ஆட்சி செய்ய போகிறாருன்னா, இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு அவனுடைய ரெஸ்யூம் அவ்வளோ ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க, அவ்வளோ இன்டர்வியூ நடக்கும். ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ இன்டர்வியூ நடக்குது. இதுக்கு இவன் தகுதியா, இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இவனுக்கு படிச்சிருக்கானா, எனக்கு தேவையானதுக்கு இதெல்லாம் அவனுக்கு இருக்கா, பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? ஏனோ தானோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவருடைய நாமத்திற்கு பயப்படாமல், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் நாம் எப்படி 1000 வருஷ ஆட்சியிலே நாம் வாழ்வோம்? பிரியமானவர்களே, நம்முடைய கிரியையினால் நாம் சொர்க்கத்தை மோட்சத்தை அடைகிறதில்லை. அது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்று. ஆனால் அந்த டோசர் சொல்லுகிறது போல, வேத வசனங்கள் நமக்கு ஆதாரமாக இங்கே சொல்லுகிறது போல, அவருக்காக மேற்கொள்ளுவர்களாக நாம் இருக்க வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் ஸ்மிர்னா சபையை பார்த்து சொல்லும் பொழுது, நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் உன் வாழ்க்கையிலே தெரியும் என்று சொல்லுகிறீர் அப்பா. ஆண்டவரே, அடுத்து நீ சொல்லும்போதப்பா, பிசாசானவன் உங்களை 10 நாள் கொஞ்ச காலம் சோதிப்பான் என்று சொல்லி எல்லாவற்றையும் உடைய கையில் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறவரே, நாங்களும் ஆண்டவரே, நானும் கூட ஜெயம் கொள்ளுகிறவனாய் ஆண்டவரே, இரண்டாம் மரணத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.